நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலையே, எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு நாம் எல்லாரும் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் கண்டிப்பாக புலம்பியிருப்போம். அந்த புலம்பலை அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் ப்ராட் மைண்டடாக யோசிச்சு பாருங்களேன். நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலையேன்ற ஸ்டேட்மெண்ட்டே தப்பாக இருந்துச்சுன்னா, மனசார நம்ம எதுவும் தப்பு பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நமக்கே தெரியாமல் நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா, இல்லைனா ஒரு விஷயம் தப்புனே தெரியாமல் நம்ம ஏதாவது பண்ணியிருந்தா, அதுவும் இல்லைனா நம்ம நல்லதுன்னு நினச்சி பண்ண ஒரு விஷயம் இன்னொருத்தங்களுக்கு அது தப்பாக முடிஞ்சிருந்தா, இது எல்லாத்துக்கும் மேலே கர்மான்ற ஒரு விஷயத்தில் நம்பிக்கை இருக்கா? பூர்வ ஜென்மத்தில் நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அந்த ஊழ்வினை காரணமாக கூட இப்படியெல்லாம் நடக்கலாம் இல்லையா? காரணம் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவும் நடக்காது. நமக்கே தெரியாமல் நம்மளை பற்றின தகவல்கள் எல்லாம் நம்ம கையில் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் எங்கேயோ இருக்கிற ஏதோ ஒரு டேட்டா சென்டருக்கு 5Gன்ற சூப்பர் ஸ்பீட் இன்டர்நெட் மூலமாக அனுப்பிட்டு இருக்கும்போது, பலாயிரக்கணக்கான வருஷமாக இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஏதோ ஒரு சக்தி நாம் செய்கிற ஒவ்வொரு செயலையும் கவனித்து அதுக்கான பலனை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். சினிமாவில் வர்ற மாதிரி இந்த பிரபஞ்சம் அந்த ஃப்ளாஷ்பேக்கை நமக்கு போட்டு காட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நமக்கு புரிய வரும்ல,